ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கோடு துக்கி. ஸோ இன்றைக்கி வந்து 49th ப்ராப்ளம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ஸோ நமக்கு வந்து ஒரு மேட்ரிக்ஸ் வந்து இன்புட்டாக வரும். ஸோ இப்போ இந்த இடத்துல இருக்க மேட்ரிக்ஸ் வந்து என்னென்னா 4x மேட்ரிக்ஸ். ஸோ 4 அப்படிங்க ஃபஸ்ட்டு இருக்கிற 4 வந்து ரோவோட சைஸு, செகண்ட் இருக்க 4 வந்துட்டு காலமோட சைஸு. ஓகேவா? ஸோ நமக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் வந்து நமக்கு இன்புட்டாக வரும். ஸோ ஸ்பைரல் ட்ராவர்சல். ஸோ இந்த ஸ்பைரல் ட்ராவர்சல் வந்து இந்த மேட்ரிக்ஸில் வந்து நம்ம பண்ணணும். ஸோ ஸ்பைரல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் சர்க்கிளாக ஸ்பைரல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம சர்க்கிள் எப்படி இருக்கும் இல்லையா? ஸோ இது வந்து சர்க்கிளில். ஸோ இதுவே நம்ம ஸ்கொயரில் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி போகும். ஸோ இந்த ஃபார்மேட்டில் நம்ம போகிறது வந்து ஸ்பைரல் ஃபார்மேட். ஓகேவா? ஸோ நம்ம கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை இந்த மாதிரி ஸ்பைரல் ஃபார்மேட்டில் நம்ம வந்து ட்ராவர்ஸ் பண்ணி அந்த இடத்துல என்ன அவுட்புட் இருக்கோ, என்ன நம்பர் இருக்கோ அதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணோம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங் பொசிஷன் 0 நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுலேருந்து நம்ம இங்கே ரைட் சைடு போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போ என்ன அவுட்புட் இருக்கும் அப்படின்னா 1 2 3 4. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே ரைட்டை ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா பாட்டம் போகணும். ஓகே, ஸோ பாட்டமில் என்ன இருக்கும் அப்படின்னா 8 12 16. ஸோ இப்போ இதில் பாட்டம் வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸோ அப்போ என்ன பண்ணணும், லெஃப்ட்டு போகணும். ஸோ லெஃப்டில் என்ன இருக்கும் அப்படின்னா நான் கீழே எழுதுறேன். ஸோ 15 14 அப்புறம் வந்து 13. ஓகேவா? ஸோ இப்போ இந்த லெஃப்ட்டை ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா டாப் போகணும். ஸோ இந்த டாப் போகிறப்ப இங்கே வந்து இந்த ஸ்பைரலில் பார்த்தீங்கன்னா தெரியுதா? ஸோ டாப்பில் போய் ரீச் ஆகலை. ஆக்சுவலி டாப்புக்கு முன்னாடி இருக்க பொசிஷனில் ரைட் எடுக்குது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த இடத்துல 5ல் நம்ம ரைட் எடுக்கணும். ஸோ 13 9 5. ஸோ இப்போ இந்த 5ல் வந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல ரைட் டைரெக்ஷன் போகணும். ஸோ ரைட் டைரெக்ஷன் போனால் என்ன வரும் 6 7. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டை வந்து டச் பண்ணல, அதுக்கு முன்னாடியே பாட்டம் எடுக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம், பாட்டம். ஸோ இங்கே என்ன வருது 11 15 ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது, லெஃப்ட்டு போகுது. அதே மாதிரி இங்கேயும் நம்ம லெஃப்ட்டு போகணும். ஸோ இப்போ லெஃப்ட்டில் என்ன இருக்குது 10 இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்பைரல் ஷேப்பில் நம்ம கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை வந்து நம்ம வந்து ட்ராவர்ஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு இன்றைக்கான ப்ராப்ளம். ஸோ இதை வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோமோ அதை நம்ம அப்படியே அல்காரிதமாக மாற்றணும். அதுதான் இன்றைக்கி. ஏன்னா இது வந்து ஒரு சிமுலேஷன் ப்ராப்ளம். ஸோ இதுக்கு எஃபிஷியண்ட்டான ஏதாச்சும் சொல்யூஷன் இருக்கா, அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்மளை வந்து சிமுலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ சிமுலேட் பண்ணுறதுனா என்ன அப்படின்னா, அவங்க அல்காரிதமே சொல்லியாச்சு, இந்த அல்காரிதமுக்கு நம்ம கோட் எழுதணும், அவ்வளோதான் வேலை. ஸோ நம்ம எப்படி 0 ஸ்டார்ட் பண்ணி 1 by 1 இங்கே போயிட்டு இந்த என்டையர் மேட்ரிக்ஸ் நம்ம ட்ராவர்ஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இதை வந்து நம்ம எப்படி கோட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இப்போ நான் அகைன் மேட்ரிக்ஸ் வந்து எழுதிக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 அண்ட் என்ன சைஸில் வேணால் இன்புட் வந்து இருக்கும். ஸோ நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி தான் கோட் எழுதணும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ மேட்ரிக்ஸோட டாப் லெஃப்டில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அப்போ நம்மளோட ஸ்டார்டிங் பொசிஷன் என்ன அப்படின்னா, நான் வந்து அது வந்து ரோ 0ன்னு வச்சுக்கிறேன், காலமும் 0ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ ரோ 0 காலம் 0. ஓகே, ஸோ இது போக நமக்கு இன்னும் ஒரு 4 வேரியபிள் வேணும். 4 வேரியபிள் எதுக்கு அப்படின்னா, ஸோ இப்போ ரைட் சைடு போன உடனே இந்த ரைட் எண்டை நம்ம ரீச் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? ஸோ அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு வேரியபிள் வேணும். ஸோ இதை நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ரைட் எண்டு அப்படிங்கிறத நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா, அதை ஒரு வேரியபிளாக வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா, இப்போ இந்த இடத்துல காலமோட எண்டுன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இப்போ நம்ம 0 0ன்னு இருக்கோம். ஓகே, ஸோ இதோட பொசிஷன் என்னென்னா 0 0, இதோட பொசிஷன் என்னென்னா 0 1. ஓகேவா? ஸோ அப்போ என்ன இன்க்ரீஸ் ஆகுது, ஆக்சுவலி காலம் தான் என்னது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ அதனால் நான் இது என்ன சொல்லுவேன் அப்படின்னா, காலமோட எண்டு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ காலமோட எண்டு. ஸோ காலமோட எண்டு வந்து என்ன அப்படின்னா, இதோட காலம் டோட்டல் காலம் எவ்வளோ இருக்குது, 1 2 3 4 இருக்கு இல்லையா? ஸோ 4ன்றது இல்லை, நமக்கு இண்டெக்ஸ் தான் தேவை. ஸோ இப்போ இண்டெக்ஸில் 3 தான் அதோட எண்டு. ஓகே, ஸோ அதே மாதிரி பாட்டமோட எண்டு. ஸோ பாட்டமோட எண்டு என்ன, ரோவோட எவ்வளோ ரோஸ் இருக்கோ அவ்வளோ ரோஸோட -1. ஸோ டோட்டலாக 4 ரோஸ் இருக்குது. அதே மாதிரி ரோவோட எண்டு. ஏன் இதை ரோ எண்டுன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல 0 0ன்னு இருக்குது. அப்போ இதோட பொசிஷன் என்ன அப்படின்னா 1 0, இது வந்து 2 0, இது வந்து 3 0. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரோ பொசிஷன் தான் வந்து என்ன ஆகுது, இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே வருது. ஓகேவா? ஸோ அப்போ ரோவோட எண்டுன்னு நான் இதை வச்சுக்கிறேன். ஓகே,
அப்படியே நம்ம இப்படி வர்றோம் ஓகேவா, லெஃப்ட்டில் வரோம். அப்போ என்ன பண்ணிக்கிட்டே வருவோம் அப்படின்னா அதை வந்து பார்க்கலாம். இங்கே வந்து 02 இருக்கு இல்லையா, 02, இது வந்து 03. அப்போ நான் இந்த இந்த ரைட் சைடு இருந்து மைனஸ் பண்ணிக்கிட்டே வரணும், லெஃப்ட்டில் வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், காலம் 3லேருந்து 2ஆக மாறணும், 2லேருந்து 1ஆக மாறணும், 1லேருந்து 0ஆக மாறணும் ஓகேவா. ஸோ அப்போ காலம் இண்டெக்ஸை நம்ம என்ன பண்ணிக்கிட்டே வரணும், மைனஸ் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ அதனால் அந்த வேரியபிள், ஸோ நமக்கு இந்த லெஃப்ட் சைடு எந்த இடம் அப்படின்றது நமக்கு தெரியணும் இல்லையா, அதனால நான் அதை வந்து காலம் ஸ்டார்ட் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த காலம் ஸ்டார்ட் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகும், 0ல் தான் நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். எப்போ 0 ரீச் ஆகுதோ அப்போ வந்து என்ன ஆகணும், டாப்பில் போகணும். ஸோ டாப்பில் போகணுன்னா என்ன பண்ணணும், ரோவை மைனஸ் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் நம்ம இந்த இடத்துல. ஸோ இந்த பொசிஷன் போனால் நம்ம என்ன பண்ணணும், 30லேருந்து 20க்கு போகிறோம். அப்போ ரோவை என்ன பண்ணிக்கிட்டே வரோம், மைனஸ் பண்ணிக்கிட்டே வரோம். ஸோ அப்போ அதோட ஸ்டார்ட் பொசிஷன் கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ இதோட ஸ்டார்ட் பொசிஷன், ஸோ ரோவோட ஸ்டார்ட் வந்து என்ன அப்படின்னா இந்த இடத்துல 0ன்னு கொடுப்போம். பட் 0ன்னு நம்ம இந்த இடத்துல கொடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே 0வை நம்ம விசிட் பண்ணிட்டோம் ஓகேவா. ஏன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணுற பொசிஷனே எது அப்படின்னா ரோ 0 தான். ஸோ அப்போ ரோவோட ஸ்டார்டிங் வந்து எங்கே இருக்குன்னா ஒரு 1. ஓகே, ஸோ 1 வரை தான் நம்ம 5 வரை தான் நம்ம விசிட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் லூப் போட போகிறோம். அந்த லூப் வந்து என்ன அப்படின்னா நமக்கு இந்த மேட்ரிக்ஸோட டைம்ஸ் எவ்வளோ டைம்ஸ் இந்த மேட்ரிக்ஸ், எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இந்த மேட்ரிக்ஸில் இருக்கோ அவ்வளோ டைம்ஸ் அந்த லூப் வந்து ரன் ஆகும். ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இப்போ 4x4 மேட்ரிக்ஸ்னால் 16 டைம்ஸ் నాకు ரன் ஆகும் ஓகேவா. ஸோ ஜஸ்ட்டு ஒரு லூப். ஸோ எவ்வளோ டைம்ஸ்னால் லெட்ஸே இந்த டோட்டல் மேட்ரிக்ஸோட சைஸ் வந்து 16 ஓகேவா. ஸோ அப்போ ஐன்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன், 0 i லெஸ் தென் மேட்ரிக்ஸோட சைஸ் ஓகேவா. மேட்ரிக்ஸோட சைஸ் வந்து ரோ இன்ட்டு காலம் ஓகேவா. நான் இந்த இடத்துல ஜஸ்ட் ஹாட் கோட்டாக 16 வச்சுக்கிறேன் ஓகேவா, 16. ஸோ சாரி, இந்த இடத்துல நான் சைஸ்னு கொடுத்துட்றேன் ஓகேவா. ஸோ ரோவையும் காலமே இது பண்ணோன்னா இதாகும். ஸோ லூப் வந்துட்டு ஐ எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா 1லேருந்து சைஸ் வரைக்கும் நமக்கு வந்து ரன் ஆகணும் ஓகேவா. ஸோ இந்த ஐயை நம்ம எங்கேயுமே யூஸ் பண்ண போகிறதில்ல ஓகேவா. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிட்டோம், R0 Z0 ரோ 0 காலம் 0 அப்படின்றத நம்ம இனிஷியேட் பண்ணியாச்சு. ஸோ இது போக நமக்கு இன்னொரு வேரியபிள் வேணுங்க கைஸ். ஸோ அது என்ன அப்படின்னா டைரக்ஷன் ஓகேவா. ஸோ நம்ம எந்த டைரக்ஷனில் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற டைரக்ஷன். ஸோ இந்த டைரக்ஷனை வந்துட்டு ஈனமாக வச்சுக்கலாம். ஆக்சுவலி கரெக்டான சினாரியோனா ஈனம் தான். பட் ஈனம் சப்போர்ட் பண்ணாத லாங்குவேஜஸில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜஸ்ட் நம்பரை கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து 4 டைப்ஸ் ஆஃப் நம்பர் இருக்கும், 1 2 3 4. ஆக்சுவலி இது ஒரு இன்டீஜர் வேரியபிள். இதில் நம்ம என்ன ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்னா 1 2 3 4 அப்படிங்கிற வேரியபிள்ஸை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 1னா என்ன மீனிங் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், லெஃப்ட்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். 2 அப்படின்னா 2னா என்ன, பாட்டமில் வரோம் இல்லையா. ஸோ பாட்டம்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ 3 அப்படிங்கிறத நம்ம நம்ம 1ன்றத ரைட்டுன்னு வச்சுக்கலாம். 2 அப்படிங்கிறத பாட்டம், 3 அப்படிங்கிறத லெஃப்ட்டு, 4 அப்படிங்கிறத டாப் ஓகேவா. ஸோ இப்போ கரண்ட் டைரக்ஷன் என்னவாக இருக்கும், ரைட்டில் தான் நம்ம போகிறோம். ஸோ 0 0ல் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அண்ட் நம்மளோட டைரக்ஷன் என்ன அப்படின்னா 1 ஓகேவா. ஸோ 1னா என்ன, லெஃப்ட் ஓகே. ஸோ நான் இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் லெஃப்ட்டுன்னே நான் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன் ஓகேவா. 1லாம் மென்ஷன் பண்ணால் அப்புறம் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ டைரக்ஷன் வந்து என்னென்னா லெஃப்ட்டுன்னு நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன் ஓகே. ஸோ நம்ம இந்த நம்பருக்கு ஏற்ற மாதிரி நம்ம இங்கே வந்து நீங்கள் மேப் பண்ணிக்கணும். சாரி, 1னா ரைட்டு, சாரி லெஃப்ட் கிடையாது, ரைட்டு. ஸோ நம்ம எடுத்தோடனே நம்ம 0 0 பொசிஷனில் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ரைட் டைரெக்ஷனில் போக போகிறோம் ஓகேவா. ஸோ இப்போ இந்த லூப்புக்குள்ளே வருது. இந்த லூப்புக்குள்ளே வந்தோடனே ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த ரோ பொசிஷன், இந்த ஸ்டார்டிங் பொசிஷனில் R0 C0 கரெக்டாக. R0 மேபி ஆருக்கு நான் இந்த இடத்துல பாக்ஸ் போட்டுக்கிறேன். ஸோ இதில் என்ன இருக்குன்னா R வந்து 0 இருக்குது, C வந்து 0 இருக்குது ஓகே. மேபி நான் ஒரு கிளியராகவே எல்லா வேரியபிள்ஸையும் ஒரே பாக்ஸில் இந்த லெஃப்ட் சைடு நம்ம வந்து ஒரு பாக்ஸ் வச்சுக்கலாம். ஸோ அப்போ தான் நமக்கு புரியும். ஸோ ரோ வந்து 0, காலம் வந்து 0, ரோவோட ஸ்டார்ட்டுன்னு நான் வச்சுக்கிறேன். அது வந்து என்ன இருக்குன்னா 1 இருக்குது. ரோவோட எண்டு வந்து என்ன இருக்குது அப்படின்னா 3 இருக்குது. அதே மாதிரி காலமோட ஸ்டார்ட் வந்து 0 இருக்குது, காலமோட எண்டு வந்து 3 இருக்குது ஓகே. ஸோ இதுதான் இந்த வேரியபிள். ஸோ ஸ்டார்டிங்கில் நம்ம வரும்போது நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ரோ காலமில் இருக்க வேல்யூவை நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ ஜஸ்ட் பிரிண்ட் மேட்ரிக்ஸ் ஆஃப் ரோ அண்ட் காலம் ஓகேவா. ஸோ இது என்ன பண்ணணும், அவுட்புட்டில் இங்கே என்ன இருக்குது, ரோ 0ல் 1 இருக்கும், அது பிரிண்ட் ஆகும். ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம போய்கிட்டு இருக்க டைரக்ஷன் என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு இஃப் செக் போடணும். இஃப் ஆர் ஸ்விட்ச் நீங்கள் எது வேணால் போட்டுக்கலாம். ஸோ டைரக்ஷனை நம்ம செக் பண்ணணும். இப்போ நம்ம போயிட்டு இருக்க டைரக்ஷன் என்ன டைரக்ஷன்,
ஸோ போயிட்டுருக்க டைரெக்ஷன் ரைட் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? ஓகேவா? ஸோ போயிட்டுருக்க டைரெக்ஷன் ரைட். ஓகே, இந்த ரைட்டில் நம்ம எண்டை ரீச் பண்ணிட்டோமா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு ரைட்டாக நம்ம செக் பண்ணுறோம் போயிட்டுருக்க டைரெக்ஷன். அப்புறம் அதில் ரைட்டில் எண்டை ரீச் பண்ணிட்டோமா அப்படின்னு செக் பண்ணணும். எப்படி எண்டை ரீச் பண்ணிட்டோமான்னு நமக்கு தெரியும். இந்த காலம் இருக்கு இல்லையா, அந்த சி வேல்யூ, இந்த சியும் இந்த சியோட எண்டும் சேமான்னு நம்ம செக் பண்ணுறோம். ஸோ சி ஈக்குவல் டு சியோட எண்டான்னு நம்ம செக் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ஈக்குவலாக இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? எண்டை ரீச் பண்ணிட்டோம்னு அர்த்தம். எண்டை ரீச் பண்ணிட்டா நம்ம என்ன பண்ணணும்? டைரெக்ஷனை மாற்றணும். கரெக்டாக? ஸோ டைரெக்ஷன் என்னவா மாறணும்? பாட்டமாக மாறணும். ஓகே, ஸோ டைரெக்ஷன் ரைட்டோட எண்டை காலம் எண்டை ரீச் பண்ணிட்டோன்னா நம்ம என்ன பண்ணணும்? பாட்டமாக மாற்றணும். ஓகேவா? ஸோ பாட்டமாக மாற்றுறதுன்னா என்ன பண்ணணும்? ரோவை இன்க்ரிமெண்ட் பண்ணணும். கரெக்டாக? ஸோ ரோவை நம்ம அடுத்த டைம் வரும்போது ரோவை 1 இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ ரோவை 1 வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ நம்ம காலம் எதுவும் சேஞ்ச் பண்ணுமா? காலம் எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ நம்ம எண்டை ரீச் பண்ணலப்பா, எல்ஸில் நம்ம என்ன பண்ணணும்? ஜஸ்ட்டு காலமை மட்டும் இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஜஸ்ட்டு காலமை மட்டும் இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ இப்போ ரைட் டைரெக்ஷனுக்கு இப்போ இது கரெக்டாக ஒர்க் ஆகுதான் நம்ம செக் பண்ணோமா? ஸோ 0 நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்மளோட மேட்ரிக்ஸ் 0 ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? எண்டை ரீச் பண்ணிட்டோமான்னு பார்க்குறோம். எண்டை ரீச் பண்ணல. அப்போ என்ன பண்ணுறோம்? காலமாக 1 இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். அடுத்து 0 1 பிரிண்ட் ஆகும், 2ன்னு. ஓகேவா? அடுத்து காலம் ரீச் ஆயிடுச்சான்னு பார்க்குறோம். இல்லை. அப்புறம் 3 பிரிண்ட் பண்ணுறோம். இல்லை. ஸோ 4 ரீச் பண்ணோம். ஸோ 4 வரை பிரிண்ட் ஆயிரும். ஓகேவா? 4 வரை பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? டைரெக்ஷனை சேஞ்ச் பண்ணிடும். ஸோ டைரெக்ஷனை சேஞ்ச் பண்ணால் என்ன ஆகும்? ரோ வந்து 1 மாறிடும். ஸோ நமக்கு அவுட்புட்டில் 1 2 3 4 வரை பிரிண்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் தான் நமக்கு என்ன ஆகும்? டைரெக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ டைரெக்ஷன் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும்? ரோ வந்து 1 மாறிடும். காலம் வந்து எங்கே இருக்கும்? 3ல் இருக்கும். இப்போ இந்த இடத்துல நம்ம இன்னொரு விஷயமும் பண்ணணும். ஓகேவா? அது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம காலமோட எண்டு வந்து ரீச் பண்ணிட்டோம். கரெக்டாக? அப்போ நெக்ஸ்ட் டைம் வர்றப்ப காலமோட எண்டு என்னவாக இருக்கணும்? அதை விட 1 கம்மியாக இருக்கணும். கரெக்டாக? ஸோ இப்போ நம்ம இந்த ஃபஸ்ட்டு டைம் இப்படி வந்தோம். ஓகேவா? ஸோ இந்த பக்கம் வந்தோம், இப்படி வந்தோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் இப்படி வரும்போது இங்கே போக தேவையில்லை. இந்த 7லேயே நம்ம என்ன பண்ணணும்? பாட்டம் கீழே போகணும். அப்போ என்ன பண்ணணும்? அதோட எண்டை வந்து 1 கம்மி பண்ணிக்கணும். ஸோ காலமோட எண்டை 1 வந்து மைனஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுதான் ரைட் டைரெக்ஷனுக்கான லாஜிக். இப்போ வந்து பாட்டமில் நம்ம போகணும். ஓகேவா? ஸோ இப்போ எல்ஸில் பாட்டம். ஸோ பாட்டம் என்ன பண்ண போகிறோம்? ஸோ பாட்டமில் நம்ம போயிட்டுருக்கப்ப சிம்பிள், அந்த பாட்டமோட எண்டை ரீச் பண்ணிட்டோமான்னு பார்க்குறோம். அதே லாஜிக் தான். பாட்டமோட எண்டை ரீச் பண்ணிட்டோமான்னு பார்க்குறோம். ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட டைரெக்ஷன் என்னவா மாற்றணும்? லெஃப்டாக மாற்றணும். லெஃப்டாக மாற்றணும்னா என்ன பண்ணணும்? காலமை மைனஸ் பண்ணி விடணும். ஓகேவா? ஸோ இஃப் ரோ வந்துட்டு ரோவோட எண்டை ரீச் பண்ணிட்டோமான்னு பார்க்குறோம். ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம டைரெக்ஷன் என்ன பண்ணணும்? லெஃப்டாக மாற்றி விடணும். ஸோ லெஃப்டாக மாற்றுறேன்னா என்ன அர்த்தம்? சியை வந்துட்டு 1 மைனஸ் பண்ணணும். அதே மாதிரி ரோவோட எண்டையும் 1 வந்து என்ன பண்ணணும்? கம்மி பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ வந்து இல்லை நான் எண்டை ரீச் பண்ணல அப்படின்னா ஜஸ்ட்டு ரோவை ப்ளஸ் பண்ணிக்கிட்டே போகணும். கரெக்டாக? ஸோ ஏன்னா நம்ம இந்த இடத்துல இருக்கோம். இந்த இடத்துல இருக்கும்போது நம்ம 8 போகணும். 8 போனால் நம்ம என்ன பண்ணுவோம்? 1 ரோவை இன்க்ரிமெண்ட் பண்ணாலே போதும். ஸோ இது வந்து 1,3 2,3 3,3 அப்படின்னு நமக்கு வரும். ஸோ இப்போ என்ன பண்ணணும்? லெஃப்ட் சைடு போகிறோம். இப்போ லெஃப்ட் சைடு போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? காலமை மைனஸ் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ இப்போ பாட்டம் டைரெக்ஷனுக்கு நம்ம பண்ணியாச்சு. இப்போ எல்சிஃப் கைஸ், சாரி எல்ஸ்ன்னு போட்டிருக்கேன், எல்சிஃப் போடணும். ஸோ டைரெக்ஷன். ஓகே, ஸோ டைரெக்ஷன் வந்துட்டு லெஃப்ட்டில் போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம லெஃப்ட்டில் போகிறோம்னா என்ன போகிறோம்? அதே லாஜிக் தான். ஸோ லெஃப்ட்டோட எண்டை ரீச் பண்ணிட்டோமான்னு பார்க்கணும். லெஃப்ட்டோட எண்டுங்கிறது என்னது? ஸோ இந்த இடத்துல நம்ம காலமோட ஸ்டார்டிங். ஸோ அதே லாஜிக் தான். ஸோ காலமோட ஸ்டார்டிங்கை ரீச் ஆயிடுச்சான்னு பார்க்குறோம். அப்படி காலமோட எண்டை ரீச் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணணும்? ஸோ நம்ம வந்து பாட்டம் டைரெக்ஷன் வந்து போகணும். ஸோ டாப் டைரெக்ஷன் வந்து போகணும். ஸோ காலம் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கு வந்து என்ன பண்ணணும்? ரோவை வந்துட்டு 1 வந்து மைனஸ் பண்ணணும். கரெக்டாக? ரோ வந்து 1 மைனஸ் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி காலமோட ஸ்டார்டிங்கையும் நெக்ஸ்ட் டைம் வரணும் இல்லையா, அதுக்கு வந்து 1 வந்து ப்ளஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ இன்கேஸ் நம்ம ரீச் பண்ணலை அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து காலமை வந்து 1 மைனஸ் பண்ணிக்கிட்டே வரணும். ஓகே, அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து அதே லாஜிக் தான். இப்போ டாப்பில் போகணும். இப்போ எல்ஸ் இஃப்பில் நம்ம டைரெக்ஷன் வந்து டாப். ஓகே, டாப்பாக இருந்தால் என்ன நடக்கணும்? ஸோ டாப்பில் வந்து நம்ம இப்படி போகிறப்ப
நம்ம எதை பார்க்கணும், ரோவோட ஸ்டார்டிங்கை பார்க்கணும். ஸோ ரோவோட ஸ்டார்டிங் எது ஆக்சுவலி ஒன்று கிடையாது, 5 தான் ரோவோட ஸ்டார்டிங். ஏன் அப்படின்னா நம்ம ஏற்கனவே 0 ரைட் எடுத்து விசிட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இனிமேல் மேலே போகிறப்ப 5 தான் நம்ம ரைட் எடுக்கணும். ஸோ இப்போ நம்ம அதனால தான் நம்ம இங்கே ரோ ஸ்டார்ட்டை வந்து 1ன்னு நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து வச்சுருக்கோம். ஓகே, ஸோ அதே லாஜிக் தான். இப்போ நம்ம டாப்பில் போயிட்டுருக்கோம். ஸோ டாப்பில் போகிறதுனா எண்டு ரீச் ஆகிடுச்சான்னு செக் பண்ணுறோம். எண்டு ரீச் ஆகலை அப்படின்னா நம்ம ஜஸ்ட்டு ரோவை வந்துட்டு -1 பண்ணணும். அப்படி ரோ வந்துட்டு ரோவோட ஸ்டார்டிங்கை ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், டைரெக்ஷனை ரைட் சைடுக்கு திருப்பி விட்டுறணும். ஸோ ரைட் சைடுக்கு நம்ம திருப்பி விட்டாச்சு. அடுத்து என்ன, ரைட் சைடு திருப்பினதுக்கப்புறம் திருப்பியாச்சு. பட் என்ன பண்ணணும் அப்படின்னா காலமை வந்து 1 வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஓகே, அதே மாதிரி ரோவோட ஸ்டார்டிங்கையும் 1 இன்க்ரிமெண்ட் பண்ணி விடணும். ஏன்னா அடுத்த டைம் போகும்போது அந்த ரோவோட ஸ்டார்டிங் வந்து வேறையாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் கைஸ் லாஜிக். திரும்ப இது என்ன நடக்கும்னா ரைட் டைரெக்ஷன் போயிடுச்சா. ஸோ இப்போ இனிமேல் இந்த லூப் ரன் ஆகும்போதெல்லாம் என்ன ரன் ஆகும், ரைட் இஃப்குள்ளே வந்து போகும். ஓகே, ஸோ அப்போ இந்த லாஜிக் ரன் ஆகும். ஸோ இந்த மாதிரி என்டையர் லூப் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி ஸ்பைரல் மேட்ரிக்ஸில் நமக்கு வந்து ட்ராவர்ஸ் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ பேசிக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா 4 செக் போஸ்ட் மாதிரி, இந்த பக்கம் ஒரு 4 பாயிண்ட், இந்த பக்கம் ரோ சைடுக்கு ஒரு பாயிண்ட்டு, காலம்க்கு ஒரு பாயிண்ட்டு. ஸோ 4 கார்னர்ஸையும் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். அந்த டைரெக்ஷன் இன்னொரு ப்ராப்பர்ட்டி வச்சு அதை பேஸ் பண்ணி நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டே வரோம். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் கைஸ் இந்த ப்ரோக்ராமுக்கான லாஜிக். உங்களுக்கு இது புரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்களே ட்ரை பண்ணுங்கள். இல்லை இதோட கோட் பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ அதில் வந்து 49th ப்ராப்ளமுக்கு நான் ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்மளோட இன்புட் மேட்ரிக்ஸ் வந்து நம்ம கொடுக்கலாம். ஸோ மேட்ரிக்ஸ் வந்துட்டு 1 2 3 4x4 மேட்ரிக்ஸ் தான் நான் க்ரியேட் பண்ணுறேன். 5 6 7 8 9 10 11 12. ஓகே, 4th ரோவில் வந்து 13 14 15 16. ஓகே, ஸோ மேட்ரிக்ஸ் வந்து கொடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஜஸ்ட்டு ஒரு பிரிண்ட் ஃபங்க்ஷன் தான் அது பேசிக்காக. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறோம். அது வந்து ஸ்பைரல் ட்ராவர்ஸ் ஸ்பைரல் ஆர்டர் ஃபார் மேட்ரிக்ஸ். ஓகேவா? ஸோ மேட்ரிக்ஸ் அனுப்புகிறோம், இன்புட்டாக அனுப்புகிறோம் வந்து மேட்ரிக்ஸ். ஓகே, ஸோ நமக்கு இந்த லூப் வந்து ஓவராலாக எவ்வளோ டைம் ரன் ஆகணும் அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸில் இருக்க ஒரு எலிமெண்ட்ஸையும் நம்ம ரீட் பண்ண போகிறோம். ஸோ அவ்வளோ டைம்ஸ் நமக்கு ரன் ஆகும். ஸோ இப்போ மேட்ரிக்ஸோட சைஸ் வந்து நம்ம எப்படி எடுக்கலாம், அதுக்கு நமக்கு ரோவோட சைஸ் தெரியணும், காலமோட சைஸ் வந்து தெரியணும். ஸோ ரோவோட சைஸ் என்ன அப்படின்னா இந்த மெயின் அரேவோட லென்த்து தான். ஸோ மேட்ரிக்ஸ் டாட் லென்த்து அதான் ரோவோட சைஸ். இப்போ நமக்கு காலமோட சைஸ் வேணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா ஏதோ மேட்ரிக்ஸை பொறுத்தவரை எல்லா ரோலையும் ஒரே லெவல் ஆஃப் காலம் தான் இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா ஒரு ரோவை எடுத்துகிட்டு அதில் எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ரோவை எடுத்து அதில் எவ்வளோ காலம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்தாச்சு. ஸோ இப்போ டோட்டல் சைஸ் வந்து என்ன அப்படின்னா டோட்டல் எலிமெண்ட்ஸ் என்ன, ரோ கிராஸ் காலம் சைஸ். ஸோ இதுதான் டோட்டல் இதாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம ரன் பண்ண போகிற லூப் வந்து இந்த டோட்டல் சைஸ் வரைக்கும் ரன் ஆகணும். இதர் ஃபார் லூப் ஆர் வைல் லூப் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஃபார் லூப்பை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ லெட் i = 0, i less than total size i ++. ஓகேவா? ஸோ இந்த லூப் வந்து எவ்வளோ டைம்ஸ் ரன் ஆகும்னா இந்த மேட்ரிக்ஸை பொறுத்தவரை 16 டைம்ஸ் வந்து ரன் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி நம்ம வந்து ரோ காலம் அப்படின்னு 2 ப்ராப்பர்ட்டி, ரோ 0ல் இருக்குது, காலம் வந்து 0ல் இருக்குது. நான் இந்த இடத்துல லெட் யூஸ் பண்ண கான்ஸ்ட் யூஸ் பண்ண கூட லெட் யூஸ் பண்ணோம். ஏன்னா இந்த ரோவையும் காலமையும் நம்ம மாற்றுவோம். ஓகே, ரோ காலம் வந்து டிக்ளேர் பண்ணியாச்சு. ஸோ நான் வந்து ஈனம் வந்து க்ரியேட் பண்ணணுன்னு சொன்னேன் ஃபார் டைரக்ஷன். ஸோ டைரக்ஷன் அப்படிங்கிறத நான் 1 2 3ன்றதை நான் வச்சுக்கிறேன். 1னா ரைட்டு, 2னா பாட்டமு, 3னா லெஃப்ட்டு, 4னா டாப்பு. ஓகேவா? டன். ஓகே, நான் நம்பர் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நான் ஸ்ட்ரிங்கே யூஸ் பண்ணிப்பேன். ஸோ நம்ம இனிஷியலாக வந்து என்ன இருக்கோன்னா டைரக்ஷன் அப்படிங்கிற ரைட் அப்படிங்கிற ஸ்ட்ரிங் இருக்குது. ஸோ நம்ம உள்ளே வரும்போது நம்ம என்ன பண்ணோம், அந்த ரோவையும் காலம் அந்த மேட்ரிக்ஸில் அந்த ரோ பொசிஷன்லையும் காலம் பொசிஷனில் இருக்கிறதையும் ஃபஸ்ட்டு நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ ரைட்டில் ஸ்டார்டிங்கில் 0 0 இருக்குது. இப்போ 0 0ல் என்ன இருக்குன்னா 1 இருக்குது. ஸோ அங்கே தான் பிரிண்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா டைரக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த நம்மளோட இனிஷியல் டைரக்ஷன் வந்து என்னென்னா ரைட்டு. இப்போ ரைட்னா அடுத்து 2 போகணும். ஓகேவா? ஸோ இஃப் டைரக்ஷன் வந்துட்டு ரைட் அப்படின்னா எங்கே போகணும்,
இந்த 2 பொசிஷன் போகணும். அப்போ என்னத்தை இன்க்ரிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா காலமை இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ காலம் வந்து என்ன ஆகும்னா காலம் +1. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் இது. ஸோ இப்போ காலம் வந்து 1ஆக மாறும், அப்புறம் 2ஆக மாறும், 3ஆக மாறும். இந்த எண்டை ரீச் பண்ணிருச்சு அப்படின்னா என்ன ஆகணும், கீழே போகணும். கரெக்டாக? ஸோ இப்போ இந்த எண்டை ரீச் பண்ணிருச்சுன்னு நமக்கு தெரியணும். அப்போ இந்த எண்டை நம்ம நோட் பண்ணி வைக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் நம்ம காலமோட எண்டு அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணிக்கிறோம். காலம் எண்டு. ஸோ காலம் எண்டு வந்து என்ன அப்படின்னா இந்த காலம் சைஸோட -1. ஸோ காலம் சைஸ் -1. ஸோ டோட்டலாக 4 காலம்ஸ் இருந்துச்சுன்னா அதோட இண்டெக்ஸ் 3 தான் வந்துட்டு காலமோட எண்டு. ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம என்ன செக் பண்ணுறோன்னா கரண்ட் காலம். ஓகேவா? கரண்ட் காலமோட எண்டை ரீச் பண்ணிச்சான்னு நம்ம பார்க்குறோம். அப்படி ரீச் பண்ணலை அப்படின்னா ஜஸ்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம், காலமே இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். அப்படி ரீச் ஆயிருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா டைரக்ஷனை ஃபஸ்ட்டு மாற்றணும். ஏன்னா இந்த 4 ரீச் பண்ணிடுச்சுன்னா நம்ம 8க்கு போகணும். அப்போ டைரக்ஷன் வந்து என்ன அப்படின்னா பாட்டம். ஓகே? ஸோ பாட்டம்க்கு போகணுன்னா நம்ம என்ன பண்ணணும்? ஸோ இது வந்து 0,3, இது வந்து 1,3. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும், 1 வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணணும். சாரி, ரோவை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ரோ வந்துட்டு ரோ +1. ஓகே? இப்போ இன்னொரு விஷயமும் நம்ம பண்ணணும். அது என்ன அப்படின்னா இப்போ ஃபஸ்ட் டைம் வரும்போது காலமோட எண்டு வந்து 3. அப்போ செகண்ட் டைம் மறுபடியும் வந்துச்சு அப்படின்னா காலமோட எண்டு வந்து 7. ஓகேவா? ஸோ சாரி 2. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா காலமோட எண்டையும் 1 மைனஸ் பண்ணணும். ஓகே? காலமோட எண்டு வந்து 1 -1. ஸோ ரைட் டைரக்ஷனோட லாஜிக் இதுதான். ஸோ இப்போ நம்ம இதை மட்டும் ஜஸ்ட் ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தெரியும் என்ன நடக்குது அப்படின்னு. ஸோ இந்த ஃபங்க்ஷன் நான் வந்து ட்ராவர்ஸ் இன்ட் ஆர்டரில் மேட்ரிக்ஸாக அனுப்புகிறேன். ஸோ நோட் 49th ப்ராப்ளம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1லேருந்து 4 வரைக்கும் போச்சு. ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 1லேருந்து 4 வரைக்கும் போச்சு. 4க்கு அப்புறம் 8 அப்படிங்கிற விஷயம் வரைக்கும் போயிருக்கு. 8க்கு அப்புறம் எல்லாமே 8 தான் பிரிண்ட் ஆகுது. ஏன்னா இந்த இஃப்குள்ளேயே நம்ம போகல. ஓகேவா? ஏன்னா ரைட் டைரக்ஷன் மட்டும்தான் நம்ம ஹேண்டில் பண்ணியிருக்கோம். இப்போ எல்சிஃபில் டைரக்ஷன் வந்து பாட்டம். ஏன்னா நெக்ஸ்ட்டு போகிற டைரக்ஷன் வந்து பாட்டம். ஓகேவா? ஸோ பாட்டம் இப்போ 8 வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணும், ரோவை இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ ரோ வந்துட்டு இன்க்ரிமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். பட் இந்த 16 ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம லெஃப்ட் டைரக்ஷன் போகணும். ஸோ இப்போ 16 ரீச் ஆயிடுச்சான்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ அதுக்கு தான் நம்மளோட ரோ எண்ட் அப்படின்றது யூஸ் ஆகுது. ஸோ ரோ எண்டு என்னன்னா அதே மாதிரி ரோவோட சைஸ்லேருந்து -1. ஓகேவா? ஸோ எப்போ இந்த ரோவோட எண்டை ரீச் பண்ணுதோ, ரீச் பண்ணுச்சு அப்படின்னா ஒன்று பண்ணணும், ரீச் பண்ணல அப்படின்னா ஜஸ்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே? ஸோ எப்போ இந்த ரோவோட எண்டை ரீச் பண்ணுதோ, மேபி இதை நம்ம ரன் பண்ணி பார்த்தோன்னா தெரியும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 8 பிரிண்ட் ஆச்சு, அப்புறம் 12 பிரிண்ட் ஆச்சு, 16 பிரிண்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் எல்லாமே 16ஆக தான் இருக்குது. ஏன்னா ரோவோட எண்டை ரீச் பண்ணிடுச்சு. நம்ம அப்போ இங்கே என்னமோ பண்ணணும். என்ன பண்ணணும்னா டைரக்ஷனை வந்து மஸ்ட்டு மாற்றணும். டைரக்ஷன் வந்து என்ன ஆகும், லெஃப்ட் போகணும். ஓகே? ஸோ அடுத்து டைரக்ஷனை மாற்றணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், காலமை மைனஸ் பண்ணி விடணும். காலம் = காலம் -1. ஓகே? ஸோ செகண்ட் டைம் வந்துட்டு நம்ம இப்படி 7லேருந்து 11 வரும்போது 11ஓட ஸ்டாப் ஆகணும், 15 வரக்கூடாது. ஸோ அப்போ ரோவோட எண்டை என்ன பண்ணணும்னா மைனஸ் பண்ணணும். ஓகே? ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ 16 வரை வந்துச்சு, அதுக்கப்புறம் 15ல் ஸ்டக் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம பாட்டம் டைரக்ஷனும் ஹேண்டில் பண்ணி ஆச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ நம்ம வந்து இப்போ வந்து பாட்டம் டைரக்ஷனும் ஹேண்டில் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைரக்ஷன் லெஃப்ட். டன். ஸோ லெஃப்ட் டைரக்ஷனை ஹேண்டில் பண்ணணும். ஸோ லெஃப்ட் டைரக்ஷன். ஸோ லெஃப்ட் போனோம் அப்படின்னா காலமை மைனஸ் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ காலம் = காலம் -1. ஓகேவா? அப்படி மைனஸ் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா இந்த 13 வந்த உடனே ஸ்டாப் ஆகணும். கரெக்டாக? அப்போ இதை ஒரு வேரியபிளில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நத்திங் பட் காலமோட ஸ்டார்டிங், அதாவது 0 இண்டெக்ஸ். ஸோ அப்போ அது வந்து காலமோட ஸ்டார்டிங்கை நம்ம என்ன சொல்லிக்கலாம்னா 0 அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகே? ஸோ இந்த காலமோட ஸ்டார்டிங்கை ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா அது அந்த லெஃப்ட் எண்டை ரீச் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்படி ரீச் ஆகலைன்னா நம்ம ஜஸ்ட் காலமை மைனஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி நான் இதை இந்த ஸ்டெப்பில் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு தெரியுதா, 16, 15, 14, 13 வரை ரன் ஆச்சு. அதுக்கப்புறம் எல்லாமே 13 தான் வருது. ஓகே? ஸோ இப்போ காலமோட ஸ்டார்ட்டை ரீச் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா டாப் டைரக்ஷன் போகணும். கரெக்டாக? டாப்பில் வந்து போகணும். அடுத்து என்ன பண்ணணும், டாப்பில் போகணுன்னா ரோவை வந்து மைனஸ் பண்ணணும்.
அடுத்து காலமோட ஸ்டார்டிங்கை ஒரு ஸ்டெப் தள்ளி வைக்கணும் கரெக்டாக. ஸோ நெக்ஸ்ட் டைம் 11 10 வரும், 9க்கு போகக்கூடாது, 10ஓட ஸ்டாப் ஆகணும் இல்லையா. ஸோ அப்போ வந்து காலமோட ஸ்டார்டிங்கை ஒன்று இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஸோ 13 வந்துச்சு, 13லேருந்து டாப் டைரெக்ஷன் 9க்கு மாறிடுச்சு, அதோட நின்றுச்சு, அதுக்கப்புறம் எதுவுமே நடக்கலை. ஓகேவா. ஸோ இப்போ வந்து லெஃப்ட் டைரெக்ஷன் முடிஞ்சது. ஸோ இப்போ வந்து நம்ம டாப் டைரெக்ஷனை வந்து ஹேண்டில் பண்ணணும். ஸோ டாப் டைரெக்ஷன் நம்ம பண்ணுறப்ப என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ டாப் டைரெக்ஷன் பண்ணணும்னா என்ன பண்ணணும், ரோவை மைனஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ரோவை வந்து ஒன்று மைனஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அப்படி மைனஸ் பண்ணிட்டே போகும்போது இந்த 1ல் ஸ்டாப் ஆகணுமா 5ல் ஸ்டாப் ஆகணுமா, அதுதான் கொஸ்டின். இப்போ 1ல் ஸ்டாப் ஆச்சு, ரைட்டில் போச்சுன்னா மறுபடியும் 1 2 3 4னே வரும். ஓகேவா. அப்போ எங்கே ஸ்டாப் ஆகணும், 5ல் வந்து ஸ்டாப் ஆகணும். அப்போ அதுக்கு ஒரு வேரியபிள் வேணும். ஸோ அதை வந்து நான் என்ன சொல்கிறேன்னா ரோ ஸ்டார்ட் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். ஸோ அதை வந்து 0ன்னு வைக்கக்கூடாது, 1ன்னு வைக்கணும். ஏன்னா நம்ம இந்த ரோவை ஏற்கனவே பார்த்தாச்சு. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ரோ தான் நம்மளோட ஸ்டார்டிங். ஸோ ரோ 1 தான், ரோ ஸ்டார்ட் வந்து 1ஆக இருக்கணும். எப்போ அந்த ரோ வந்து ரோ ஸ்டார்ட்டை மீட் பண்ணுதோ அப்போ வந்து டைரெக்ஷனை மாற்றணும். அப்படி இல்லை அப்படின்னா ரோ மைனஸை ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இப்போ பாருங்கள் என்ன நடக்குதுன்னு. ஸோ 9 வந்துச்சு, 9க்கு அப்புறம் 5 வந்துருச்சு. பட் 5லேயே என்ன ஆயிடுச்சு, ஸ்டக் ஆயிடுச்சு. ஏன்னா அதோட ஸ்டார்ட்டை ரீச் பண்ணிடுச்சு. அப்போ என்ன பண்ணால் டைரெக்ஷனை மாற்றணும். ஸோ டைரெக்ஷன் வந்து என்ன அப்படின்னா ரைட். ஏன்னா டாப்பில் ரீச் பண்ணுறோன்னா ரைட் போகணும். ரைட் போனோம் அப்படின்னா நம்ம வந்து காலமை வந்து ஒன்று இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் டைம் வரும்போது ரோவை வந்து அதை இன்க்ரிமெண்ட் பண்ணிவிடணும். ரோவோட ஸ்டார்ட்டை வந்து ஒன்று இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஓகே. ஸோ நம்ம இப்போ வந்து ரன் பண்ணலாம், என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஏன்னா இப்போ நம்ம எல்லா டைரெக்ஷனுமே ஹேண்டில் பண்ணிட்டோம், இப்போ பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகணும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 4 8 8 12 16 15 14 13 9 5 6 7 11 10. ஓகேவா. ஸோ ஸ்பைரல் ஆர்டரில் நமக்கு வந்திருக்கு. மேபி இது வந்து 4x4 கொடுத்ததுனால நமக்கு இன்னொரு லேயர் வந்து தெரியல. மேபி நம்ம 5x5 கொடுப்போம். ஓகே. ஸோ இப்போ வந்து 5x5 மேட்ரிக்ஸை இப்போ நம்ம ரன் பண்ணலாம். ஓகே. ஸோ நமக்கு அவுட்புட் வந்து இந்த மாதிரி வந்திருக்கு. கரெக்டானதை செக் பண்ணலாம். ஸோ 1 2 3 4 5, அதுக்கப்புறம் நான் 10 15 20 25, அப்புறம் 24 23 21, அப்புறம் 16 11 6 7 8 9, அப்புறம் வந்து 14 19 18 17 12 13. ஓகேவா. ஸோ கரெக்டான ஆர்டரில் நமக்கு வந்து ஒர்க் ஆகிருக்கு. ஓகே. ஸோ இவ்வளோ தான் கைஸ் இந்த ப்ரோக்ராம். ஸோ இந்த ப்ரோக்ராம் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு புரியல அப்படின்னா திரும்ப இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ நீங்களே ஓனாக ட்ரை பண்ணி இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது என்ன லாஜிக் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இதே ப்ரோக்ராம் டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸில் கேட்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த ஒரு வேரியேஷன் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம இன்னொன்று டிஃப்ரெண்ட் வேரியேஷனில் டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸில் நம்ம பார்க்கலாம். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்றவங்களுக்கு யூடியூப் வந்து புஷ் பண்ணும். இப்போதைக்கு பெருசாக வந்து லைக் வியூஸோ எதுவுமே போகிற மாதிரி தெரியல. ஓகே. ஏன்னா இந்த மாதிரி கண்டென்ட் போய் சேருதானே தெரியல. ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் கூட பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும் நீங்கள் வந்து உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னு. ஓகேவா. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கமெண்ட்லாம் செக் பண்ணுவேன். இல்லை என்னோடய ஸ்பீடாக சொல்கிறீங்க இல்லை புரியலை அப்படின்னா சொல்லுங்கள், நான் லைக் இம்ப்ரூவ் பண்ண தான் பார்க்குறேன். ஸோ ஃபீட்பேக்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். யா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கோடிங் கற்றுக்குறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.